பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் உற்சாகத்தோடும் ஆர்வமுடனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்பட்டு உட்கார வேண்டும். யாரும் சோம்பலாக இருக்கக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதிலே 20ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் 20லிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்ன நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு பல விதங்கள், பல சூழல்கள், பல காரணங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது தேவனுடைய ஆசீர்வாதமாகும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை கேட்பதும் தேவனுடைய ஆசீர்வாதம்தான். அது மாத்திரமல்ல பிள்ளைகளே, அதன்படி செய்வதும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் இதில் உள்ளவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வகையிலே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், அதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அதை கை கொள்ளுகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் ஒரு 3 படிநிலையான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், கேட்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அதை கை கொள்ளுகிறவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்திலே ஒரு வியாதியோடு இருக்கிறான். அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய கடலிலே சென்று அந்த தண்ணீரிலே கழுவினால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு சூழலில் அவன் அங்கே செல்கிறான். அந்த தண்ணீரிலே அவன் கழுவுகிற போது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. இதுதான் முதல் படியான ஆசீர்வாதம், அதாவது படிப்பதினால் உண்டாகிற ஆசீர்வாதம். அதே மனிதன் என்ன செய்கிறான், சற்று இன்னும் ஆழமாக உள்ளே சென்று அவன் கழுவுகிற போது அவனுக்கு சில மீன்களும் கிடைக்கிறது. அந்த மீன்களை பிடித்து கொண்டு வந்து அவன் சமைத்து சாப்பிட்டு சந்தோஷப்படுகிறான். இது 2வது வகையான ஆசீர்வாதம். அதுதான் வாசிக்கிறதை கேட்கிறவர்கள் பெறுகிற ஆசீர்வாதம். அந்த மனிதன் என்ன செய்கிறான், அடுத்ததாக இன்னும் ஆழத்திற்கு செல்லுகிறான். ஆழத்திற்கு செல்லுகிற போது அங்கே அவனுக்கு மீன்களும் கிடைக்கிறது, அந்த கடலில் உள்ள விலை உயர்ந்த முத்துக்களும் கிடைக்கிறது. அப்பொழுது அவன் அந்த தண்ணீரினால் கழுவப்பட்டு மீன்களை பிடித்து கொண்டு விலை உயர்ந்த முத்துக்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அவன் சுகமாக இந்த மீன்களை சமைத்து சாப்பிட்டு
அந்த விலையுயர்ந்த முத்துக்களை கொண்டு அவன் சுகமாக வாழ்வதற்கான சூழலும் உருவாகிறது. அதுபோலதான் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை கேட்டு அதில் உள்ளவைகளை கை கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்பொழுதும் அந்த மூன்றாவதான மனிதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் வேண்டும், அதை கேட்கவும் வேண்டும், அதை கை கொள்ளவும் வேண்டும். அதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம். இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசித்ததான இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஜெபம் அங்கே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய சீடர்கள், அது மாத்திரமல்ல, இனிமேல் அவரை பின்பற்ற போகிற எல்லோருக்காகவும் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற போது, இந்த சுவிசேஷ பகுதிகளை நாம் வாசிக்கின்ற போது, ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே ஒட்டிக்கொண்டே இருக்கிறது நாம் காண முடியும். அதுதான் அவருடைய ஜெப வாழ்க்கை. நீங்கள் சுவிசேஷத்தை வாசிக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைக்கு சென்று ஜெபிக்கிறதையும், வனாந்தரத்திற்கு சென்று அங்கே ஜெபிக்கிறதையும், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதையும், இரவு முழுவதும் ஜெபிக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத, எல்லா சூழ்நிலையிலும் காணப்பட்ட ஒரு விஷயம். அதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெப வாழ்க்கை இல்லாமலே ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த காரியத்தை தங்கள் மனதிலே பதிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெப வாழ்க்கை தேவைப்பட்டது. அப்படியானால் நமக்கு எவ்வளவு அதிகமாக தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யோசியுங்கள், இன்றைக்கு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? நேற்று ஜெபித்தீர்களா? இந்த வாரத்தில் எத்தனை முறை தேவனுடைய சமூகத்தில் தனியாக அமர்ந்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்? ஜெப வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கும். ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது கடினமாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சுவிசேஷத்திலே ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவர் ஜெபித்து அதற்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறதை நாம் காண்கின்றோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நாம் செய்து விடுகிறோம். அதில் நம் தோல்வியை சந்திக்கிற பொழுது அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். தேவ சமூகத்திலே நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவும் நாம் நன்றாக ஜெபித்து முடிவு எடுக்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது மரித்து 4 நாள் ஆன இந்த லாசரு என்ற மனிதன் அவன் உயிரோடு எழும்பி வருகிறான். அதுபோல யோவான் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர் கெத்சமனே தோட்டத்திலே அவர் விழுந்து ஜெபிக்கிறதை காண்கின்றோம். அதோடு நின்றுவிடவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவர் தன்னை துன்பப்படுத்துகிற, தன்னை வேதனைப்படுத்துகிற, தன்னை சிலுவையிலே அறைந்து கொடுமைப்படுத்துகிற அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஜெப வாழ்க்கை நிறைந்திருப்பதை நாம் இங்கே காண்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இந்த 17ஆம் அதிகாரத்திலும் அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த ஜெபத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஜெபம் எதை குறித்து போதிக்கிறது அப்படின்னு சொன்னால், தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இந்த ஜெபம் வேதத்தில் ஒரு ஆழமான நீண்ட ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஜெபமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து நேரடியாக சிலுவையை சந்தித்து சிலுவையில் அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆகவே அவர் சிலுவையை சந்திக்க போகிற அந்த தருணத்திற்கு முன்பாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் என்பதினாலே இது முக்கியமான ஒரு ஜெபமாக கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் ஒரு பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு ஒப்புமையாக வர்ணிக்கப்படுகிறது. பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கிற ஜெபம் என்றால் என்ன? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரதான ஆசாரியன் வருடத்திலே ஒரு முறை தேவனுடைய சமூகத்திற்கு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அங்கே தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் அவன் பரிகாரம் செய்ய வேண்டும். இது நிச்சயமாக ஒவ்வொரு பிரதான ஆசாரியனுக்கும் ஒரு மரணத்துக்குள்ளே கடந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஏதாகிலும் ஒரு தவறு, சிறு தவறு நடந்து விட்டாலும் அங்கே அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை, மாறாக தண்டனை தான் கிடைக்கிறது. தேவன் அவர்களை அடித்து அங்கே சாகடித்து விடுகிறார். அதனால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் போக வேண்டும். அதுவும் பிரதான ஆசாரியன் தான் போக வேண்டும். அதுவும் எந்த குற்றங்குறைகள் இல்லாமல் போக வேண்டும். அதிலே போய்விட்டு வருவது என்பது ஒரு மரணத்துக்குள்ளாக சென்று திரும்ப வருவதாக அது கணிக்கப்படுகிறது. அதனால்தான் அந்த பிரதான ஆசாரியர்கள் அங்கே போகிற பொழுது தன்னுடைய இடுப்பிலே ஒரு நீண்ட கயிறை கட்டி கொண்டு அதற்குள்ளே செல்லுவார்கள். அங்கே அந்த பரிகாரங்களை அவர்கள் செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக வெளியிலே வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் வரவில்லை என்று சொன்னால், வெளியிலே காத்திருக்கிறவர்கள் அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி கருதி அந்த கயிறை பிடித்து இழுத்து அவரை வெளியே கொண்டு வருவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பாக தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப முறைதான் இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த அந்த ஜெபம். இந்த இடத்துல பிரதான ஆசாரியனும் அவர்தான், அந்த பலியிடப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியும் அவர்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தினுடைய முக்கியமான நோக்கம், அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பது, ஒன்றாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த முக்கியமான ஜெபத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் பொறாமையும் எரிச்சலும் ஒருவரை உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசி பிரிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒன்றாக இருப்பது மிக முக்கியம் என்று தேவன் கருதுகிறார். ஒன்றாக இருப்பதினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது? நாம் ஒன்றாக இருப்பதினாலே
தேவனுடைய சமூகத்தை அங்கே கொண்டு வர முடியும். நாம் ஒன்றாக இருப்பதனாலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். நாம் ஒன்றாக இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக அது இருக்கும். அதனால்தான் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வேதம் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். முப்பிரி நூல் அறாது என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது நமக்கு எதிராக பிசாசானவன் எந்த நேரத்திலும் சதி செய்து கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவை முறிக்க பிசாசானவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஒற்றுமையாக இருந்தால் அதை சுலபமாக முறியடிக்க முடியும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த வசனங்கள் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது நம்முடைய வலிமை கூடுகிறது, நம்முடைய பலம் அதிகரிக்கிறது. ஆவிக்குரிய போராட்டத்திலே சுலபமாக ஜெயிப்பதற்கு அது வழிவகுக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பிரிந்து பிரிந்து வாழ்வதையே அவர்கள் நினைக்கிறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்துக் கொள்வது, அல்லது ஏதாவது அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பிடித்துக் கொள்வது, அல்லது வசனத்தில் உள்ள ஒரு வியாக்கியானத்தை பிடித்துக் கொள்வது, அதன் அடிப்படையிலே ஒருவருக்கொருவர் பிரிந்து நீ வேற நான் வேற என்ற ஒரு கோட்பாட்டிலே கிறிஸ்தவம் பல ஆயிரக்கணக்கான பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் என்ன நடக்கிறது? சாத்தானிற்கு தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு சுலபமாக இருக்கிறது. எந்த ஒரு குடும்பத்திலும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் பிரிந்து இருப்பதை விரும்புவதே கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கும், திறமைகள் இருக்கும். ஆனாலும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய பிரதான எண்ணமாக காணப்படும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ள என்னதான் உபதேசங்கள் அல்லது பிரிவினைகள் இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் ஒரு சிறு சிறு காரியங்களை பிடித்து கொண்டு அதை வலியுறுத்தி கொண்டு அது பிடிக்காதவர்களை நாம் விரோதியாக பார்ப்பது சாத்தானுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய பாதகமாகவே அமையும். ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு நமக்குள்ளே வேற்றுமைகள் இருந்தாலும், எவ்வளவு நமக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லோரும் ஒரே விதமான நிலையை, முதிர்ச்சியை, அறிவை அல்லது சத்தியத்தை அறிந்து கொள்வது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் கடலிலே வீழ்ந்து நீந்தி செல்வது போன்றதான ஒரு அனுபவம். எந்த ஒரு மனிதனும் முழு கடலையும் நீந்திவிட முடியாது. ஆனால் ஒருவர் கொஞ்சம் அதிகமாக நீந்திருக்கலாம், ஒருவர் அவருக்கு பின்னாடி இருக்கலாம், ஒருவர் அவருக்கு பின்னாடி இருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்க முடியும். அதனால் கொஞ்சம் அனுபவம் அதிகமாக ஆகிவிட்டதினாலே மற்றவர்களை நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. எல்லோரும் அந்த சூழ்நிலையை அறிந்து கொள்வதற்கான கிருபையை, வலிமையை, தயவை தேவன்தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் உபதேசம், சபை பாகுபாடு, இன பாகுபாடு, மொழி பாகுபாடு போன்ற இந்த உலகத்தின் காரியங்களின் அடிப்படையிலே நாம் பிரிந்து இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க நாம் முற்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் உள்ள ஆண்டு பிள்ளைகள், நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே பல வேற்றுமைகள் இருக்கிறது. உங்களுக்குள்ளே பல காரியங்களை கூறிக்கொள்ளுகிறீர்கள். ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகிறீர்கள். ஒருவரை குறைத்து பேசி, ஒருவரை உயர்த்தி பேசி
பாகுபாடுகளை ஏற்படுத்துகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே ஒற்றுமையாக இருக்க முன்வாருங்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நினைவில் வைத்து நாம் ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் தேவனுடைய பிள்ளைகளே, சபையினுடைய நடவடிக்கைகளிலாவது நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முன்வாருங்கள். சபை ஆரம்பிக்கிற பொழுது எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து உங்களுடைய ஒற்றுமையை காண்பியுங்கள். சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் எல்லாரும் வாருங்கள். நம்முடைய சபையிலே நான் பார்க்கின்றேன், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதில்லை. ஒருவர் 10 மணிக்கு வருகிறார், ஒருவர் 9:30 வருகிறார், ஒருவர் 10:30 வருகிறார், ஒருவர் 11 மணிக்கு வருகிறார்கள். இப்படி நீங்கள் வந்தால் எவ்வாறு அந்த திருச்சபை ஆசீர்வாதமாக இருக்கும்? ஏன் உங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கிற சரியான நேரமாகிய குறைந்தபட்சம் அந்த 10 மணிக்காவது நீங்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவருக்கு செவி கொடுங்கள். நாம் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அந்த 10 மணிக்கு நீங்கள் கட்டாயமாக வந்துடணும். எல்லாரும் ஒற்றுமையாக வர வேண்டும். அதுபோல் தேவனை ஆராதிக்கிற போது எல்லோரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனை ஆராதித்து உங்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும். கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய காரியத்திலே, காணிக்கை, தசம பாகம் போன்ற விஷயங்களிலே நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த காரியத்தை உதாரத்துவமாய் கொடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஊழியம் செய்கிற போது நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த ஊழிய காரியத்தை மனதிலே கொண்டு அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஒற்றுமை இருக்கிற போது தேவ சமூகம் அங்கே இருக்கும். ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் தேவ சமூகம் அங்கே இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எங்கே நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர்கள் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். கூடுகிறீர்கள் என்று சொன்னால் வெறுமனே 4-5 பேர் உட்கார்றது கிடையாது. கூடுகிறது என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய மனம் ஒன்றாக இணைந்து இருப்பது என்று பொருள். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, 3 பேர் 4 பேர் எண்ணிக்கையில் வந்துட்டாக்கா ஆண்டவர் வந்துடுவார்னு. வரமாட்டார். 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, அந்த மனது ஒருமைப்பட்டால் தான் தேவன் வருவார். அதைத்தான் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். புரியுதா? 2 பேர் வந்து ஒன்னா நின்னா சரியாக, ஒன்னா நின்னா ஆண்டவர் தருவான்னு சொல்ல, 2 பேர் வந்து ஒருமனப்பட்டிருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனம் நமக்கு வேண்டும், ஒற்றுமை நமக்கு வேண்டும். இந்த ஒற்றுமையை பிசாசு எந்த விதத்திலும் குலைத்துவிடவே அவன் நினைப்பான். ஒற்றுமை இருந்துவிட்டால் தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அற்புத செயல்கள் அங்கே நடக்கும். சாத்தானுக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால அந்த ஒரு மனம் என்கிற அந்த ஒற்றுமையை அழிப்பதிலே அவன் குறியாக இருப்பான். அதனுடைய விளைவுதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோள் சொல்லிக் கொள்வது, ஒருவருக்கொருவர் குறைத்து பேசிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் உங்களை வழிநடத்தக்கூடிய அந்த போதகரை குறித்தே நீங்கள் தவறாக பேசிக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த பாஸ்டரை குறித்து தவறாக பேசுவீங்க. உங்களை வழி நடத்துகிறவங்களை குறித்து நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அது சாத்தானுடைய செயலே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. ஏனென்றால் அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை விட்டு விலக்கி பிசாசனுடைய ஆளுகைக்கு நேராக உங்களை வழிவகுத்து விடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிசாசானவன் ஒரு நரி போன்றவன். அவன் எப்பொழுதும் தந்திரங்களை செய்து நம்மளை பிரித்து ஆள விரும்புகின்றான்.
நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே 3 கொக்குகள் வாழ்ந்தன. தினந்தோறும் நன்றாக மேய்ந்துவிட்டு சந்தோஷமாக பறந்து சென்றன. அந்த கொக்குகளை பிடித்து சாப்பிட பிசாசு, அந்த நரி எவ்வளவோ முயற்சி செய்தது. அந்த நரி தூரத்திலிருந்து வருகிற போதே ஏதாவது ஒரு கொக்கு அதை பார்த்துவிடும். உடனே அவைகள் பறந்து வேகமாக சென்றுவிடும். நரி ஏமாந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நரி ஒரு திட்டம் போட்டது. எப்படியாகிலும் இவைகளை பிரித்து விட வேண்டும், என்ன செய்வது? அப்பொழுது அது ஒரு ஒரு தட்டானிடம், தட்டான் பூச்சி, தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தும்பியை கூப்பிட்டு ஒரு கொக்கு கிட்ட போய், நீ ரொம்ப வீரமான நபர், உன்னுடைய வீரத்தினால்தான் மற்ற 2 பேரும் உன்னை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நரி சொன்னதுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அது போய் அங்கே சொன்ன உடனே அந்த கொக்குக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. ஆமாம், நான் தான் வீரமானவன். எனக்கு வீரம் இல்லை என்று சொன்னால் இந்த 2 கொக்குகளும் என் பின்னே வராது. என் வீரத்தினால்தான் இவைகள் வாழ்கின்றன அப்படின்று தனக்குள்ளே பெருமை கொண்டது. அன்றையிலிருந்து அந்த மற்ற 2 கொக்குகளோடு சரியாக பேசுவதில்லை. அவைகளை கொஞ்சம் தரைக்குறைவாக பார்த்தது. இன்னொரு கொக்குவின் இடத்துல, நீ தான் ரொம்ப அழகாக இருக்கிற, உன்னுடைய அழகில் தான் எல்லாம் மயங்கி போயிருக்கிறாங்க, மற்ற 2 கொக்கும் உன்னுடைய அழகினால்தான் அவங்களுக்கும் மரியாதை கிடைக்குது அப்படி என்கிற செய்தியை சொல்லிவிட்டது. உடனே அந்த கொக்கும் தனக்குத்தானே பெருமை கொண்டு, என்னுடைய அழகில்தான் மற்ற 2 கொக்குகளும் வாழ்கின்றன என்று நினைத்து மற்ற 2 கொக்குகளையும் கொஞ்சம் தரைக்குறைவாக பார்த்தது. அதே போல 3வது கொக்கின் இடத்துல, உன்னை போல அறிவாளி கிடையாது, உன் அறிவால் தான் அவர்கள் பிழைக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. இப்படி 3ம் தனக்குள் இருந்த அந்த காரியத்தை நினைத்து பெருமை அடைந்து ஒன்றுக்கொன்று பேசாமல் தனியாக வாழ ஆரம்பித்தது. அவைகள் தனியாக பிரிந்து வாழ்ந்தது இந்த நரிக்கு மிக சுலபமாக இருந்தது அவைகளை பிடித்து சாப்பிட. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் பிசாசானவன் ஒற்றுமையாக இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே வந்து, உனக்கு அந்த திறமை இருக்கிறது, உனக்கு இந்த திறமை இருக்கிறது, நீ அவர்களை விட உயர்ந்தவன், அவர்கள் உன்னை விட தாழ்ந்தவர்கள், உன்னை போல நல்ல பழக்க வழக்கம் அவர்களுக்கு இல்லை, உன்னை போல அவர்களால் நன்றாக பேச தெரியாது, நன்றாக பாட தெரியாது, உன்னை போல அவர்களுக்கு பழக தெரியாது, அவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள், அல்லது அவர்களுடைய பாரம்பரியம் மோசமான பாரம்பரியம், உன்னுடைய பாரம்பரியம் உயர்ந்த பாரம்பரியம் என்று இல்லாததை அல்லது உனக்கு பெருமை வரத்தக்கதான சில காரியத்தை பிசாசு கொண்டு வந்து போட்டு மற்றவர்களை கீழ்த்தரமாக, குறைவாக, அற்பமாக நினைக்கின்ற சூழலை ஏற்படுத்துவார். அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை பிரிந்து வாழ்வதற்கு வழிவகுத்துவிடும். நீ தேவ பிள்ளைகளோடு ஒற்றுமையாக இல்லாமல் பிரிந்து வாழும்போது பிசாசு சுலபமாக வந்து உன்னை கபலீகரம் செய்து விடுவான். அதனால்தான் சில பிள்ளைகள் சபைக்கு வராமல் இருப்பது, ஜெபத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது, ஊழியத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. சாத்தான் என்னமோ அவங்களுடைய இருதயத்தில் சொல்லி அவங்கள பிரித்து வச்சிருக்கிறான். சீக்கிரத்திலே அவங்கள முடிக்க போகிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, யாராவது சபைக்கு வரலன்னா, நம்முடைய ஐக்கிய ஜெபத்துக்கு வரலன்னா, ஊழியத்துக்கு வரலன்னா, அவங்கள குறித்து நீங்கள் கவலைப்படணும். அவங்கள போய் சந்திக்கணும். அவங்க சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு மீண்டும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை, ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அவங்கள அப்படியே விட்டுட்டா அவர்கள் சாத்தானுக்கு இரையாக மாறிவிடுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே,
தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. பிரிந்து வாழ நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில தாளந்துகளை நினச்சி அல்லது சாதகமான சூழ்நிலைகளை நினச்சி பெருமையாக நினச்சிக்கிட்டு மற்றவங்கள தாழ்வாக நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாகத்தான் உருவாக்கி இருக்கிறார். புரியுதா? எல்லாருக்கும் ஆண்டவர் அவரவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கின்றோம். அந்த உணர்வோடு கூட நாம் ஒற்றுமையாக இருக்க முற்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற மிக முக்கியமான காரியம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே தேவ சமூகத்தில் பரிந்து நமக்காக பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், அவர்கள் ஒன்றாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒற்றுமையாக இருக்க, ஒரு மனமாக இருக்க ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சமூகம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பிசாசை விட்டு விலகி வாங்க. சண்டை, விரோதம், மன்னிக்காத தன்மை, பெருமை, தலைக்கணம், பொறாமை போன்ற பிசாசுக்கு அடுத்த காரியங்களெல்லாம் விட்டு விலகி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நாம் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றாக இருப்போம். தேவ வல்லமையை இந்த பூமிக்கு கொண்டு வருவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அற்புதமான ஆண்டவரே வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, கேட்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒற்றுமையாக இருந்து, ஒரு மனமாக இருந்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சித்தங்களை செய்யவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you. சந்தோஷம்.